ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நீங்கள் நீ தாங்க. ஓகே, இப்போது நாங்கள் 2 பேரும் வெளியே கிளம்பிட்டோம். எங்கன்னா நம்ம ஜிஆர்டி வரைக்கும் போகிறோம். ஆக்சுவலாக மாதம் மாதம் நாங்கள் போவோம். இந்த வாட்டி போகலான்னு நினைக்கிறப்போ ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் நான். அந்த கமெண்ட்டில் வந்து கோல்டு முத்துன்ற பிரதர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஆன்மீகம் பற்றி பேசுங்க, அப்புறம் சிறுசேகம் பற்றி பேசுங்க, கோல்டு பற்றி ஒரு சின்ன ஒரு சேம் கதை பற்றி சொல்லுங்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் சொல்கிறோம். அவர் பேர் கோல்டு முத்து, அநேகமாக தங்க முத்துவாக இருக்கும். பிரதர் கரெக்டாக நான் சொல்கிறது ரைட்? தங்க முத்து தான் கோல்டு முத்து சொல்லிட்டு கமெண்ட்டில் போட்டிருக்காரு. ரொம்ப பேர்லேயே கோல்டு இருக்கு இல்லையா? தங்கமானவராக இருப்பீங்க. நல்லா அழகாக கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வந்து செல்வகுமார்ன்ற பிரதர் அவர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் எங்கே இருக்காரு தெரியல. செல்வகுமார் பிரதர் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்ல, இருந்தாலும் சென்னைக்கு வந்தால் ஐடிசி ஹோட்டலுக்கு என்ன கூட்டின்னு வரதா சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஐடிசிலாம் சொல்ல தானே? தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். நான் தாஜ் ஹோட்டலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமில் வந்து அதை பற்றி நான் சொன்னேன். அதுக்கோசம் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஐடிசி உங்களை கூட்டின்னு போக சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்னதே அந்த ஹோட்டலுக்கு போன மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். செல்வகுமார் பிரதர் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய பேர் விக்டோரியா சொல்லிட்ட சிஸ்டரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஹாய் சொல்ல, விக்டோரியா ஹாய் சொல்லி, செல்வகுமார் ஹாய். ரைட், ஓகே. இப்போது எதை பற்றி பேச வந்திருக்கோன்னா கோல்டு. இப்போ கோல்டு நினச்சா எல்லாரும் டக்குன்னு வாங்க முடியாது. அது நாங்கள் எப்படி வாங்குறோன்றதை தான் சொல்லி. ஆமாம், நாங்கள் வந்து முதல்லலாம் கோல்டு வந்து மாதம் மாதம் சீட்டு போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போவும் வந்து 2000 ருபீஸ் தான் மாதம் மாதம் இப்போ போடுறோம். ஸோ அதுவே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்குன்றப்போ உங்களுக்கு வந்துட்டு 24,000 11 மந்த்ஸ் தான் ஆக்சுவலாக ஸ்கீம். ஸோ 22,000 ஆகும். ஸோ அதில் நம்மளுக்கு வந்து அந்த சமயத்தில் ஏதாவது கேஷ் இருந்ததுன்னா இதையும் சேர்த்து போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டாக வாங்கலாம். மெயினாக இந்த கோல்டு சீட்டு போடுறது வந்து நம்மளுக்கு இப்போ என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கோல்டாக அது அக்குமுலேட் ஆகிடும். ஏன்னா ரேட்டு வந்து ஏறிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் இறங்குது ஏறுது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போயே போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த டைமில் இப்போ 11 மந்த்ஸ் கழிச்சு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஸோ இப்போ கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு என்ன கோல்டு அக்குமுலேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து இது சேதாரத்தால் தான் நம்மளால் வந்து ஆக்சுவலாக கோல்டே வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா எவ்வளோ கோல்டு இப்போ ரேட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அப்படியே நம்ம 1 சவரமோ 2 சவரம் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரியாது. 18% இது சேதாரம் போடுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சீட்டு போட்டோன்னா இப்போ நாங்கள் போட்டிருக்க சீட்டில் வந்து இப்போ 18% சேதாரம்னா அதில் 50% எங்களுக்கு வந்து இதாகும், கழிச்சுப்பாங்க. 9% தான். ஸோ இப்போ மேபி இப்போ 12% சேதாரம் இருக்கிற பொருள் எடுத்தோன்னா 6% வேவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 6% நம்மளுக்கு போடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் மெயினாக இப்போ வந்து சீட்டு போடுறது இந்த இது சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து சேதாரம் இல்லாமல் வாங்குறதுக்காக தான் மெயின். ஏன்னா ஏறிட்டே இருக்கு இல்லையா கோல்டு ரேட்டு, அதுக்கேற்ற மாதிரி சேதாரமும் ஏறிட்டே இருக்குது பர்சன்டேஜ். ஸோ அதனால தான் போடுறோம். அது இல்லாமல் இப்போ மினிமம் உங்களால் முடிஞ்சது 1000 ரூபாய் 2000 ரூபாய் 500 ரூபாய் எவ்வளோ இருந்தாலும் போட்டு வச்சுருங்க. ஏன்னா காசாக நம்மளால் சேர்த்தோன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சினா நம்மளுக்கு அதை எடுத்து செலவு பண்ணிவிடுவோம். இப்போ இது மாதிரி சீட்டு போட்டோன்னா ஸோ நம்மளுக்கு இது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி, டக்குன்னு கேஷாக நம்மளால் எடுக்க முடியாது. எப்படியும் ஒரு கோல்டு சேர்த்துருவோம். வீட்டில் இருக்க நம்ம குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கலாம். நம்ம மேபி நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் சேர்த்து வச்சோன்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ நம்ம இதில் வந்து இன்னொரு ஸ்கீம் கூட லாஸ்ட் டைம் நான் போகிறப்ப பார்த்தேன். அதாவது ஒரு அட்வான்ஸ் ஸ்கீம் மாதிரி மினிமம் 25,000 போடணும்னு போட்டிருந்தது. மேபி முடியுமான்னு தெரியாது. அதாவது என்னென்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு 25,000 இருக்குன்னா நம்மளுக்கு வந்து 1 சவரம் 1.5 சவரம் அந்த மாதிரி நகை தேவைப்படும். ஆனால் 25,000 தான் இருக்குது இப்போத்துக்குன்னா. நம்ம கையிலேயே வச்சுட்டு இருந்தோம் இல்லை பேங்க்கில் வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று செலவாயிடும். அதில் வந்து இது அட்வான்ஸ் மாதிரி, அட்வான்ஸ் இன்னைக்கு டேட்டில் 25,000 நம்ம கட்டிட்டோம்னா 11 மந்த்ஸ் கழிச்சு நம்ம அந்த டைமில் வந்து அடிஷ்னலாக கேஷ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த 25,000க்கு இதே கிடையாது, அதாவது சேதாரம் எதுவுமே இல்லாமல் வாங்கலாம்னு சொல்லி போட்டிருந்தது. அதோட அந்த ஷீட் வந்து நான் காப்பி எடுக்கல. நாங்கள் இப்போ கட்டுறதுக்கு போகிறோம் இல்லையா, அங்கே இருந்ததுன்னா உங்களுக்கு அதை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி என்ன ரேட் இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் 2 மாதம் இப்போ அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணோம். அக்டோபரில் நாங்கள் கட்டுறப்போ 7,440 இருந்தது. நவம்பரில் கட்டுறப்போ 7,300 இருந்தது. மேபி இன்னைக்கு 7,200 என்னன்னு தெரியல, போனால் தான் தெரியும்.
பார்க்கலாம். அட்வான்ஸ் ஸ்கீம் பற்றியும் நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அந்த அந்த இது பேம்ப்ளெட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக நம்மள காசு சேர்த்து வச்சு வாங்கலாம், வீட்டிலே காசு சேர்த்து வச்சோம்னா ஒரு காலம் முடியாது. ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்குங்க. ஆமாம், கமிட்மெண்ட் ஆகிட்டுன்னு வச்சிங்களேன், 2000 கட்டி தான் ஆகணும், 1000 கட்டி தான் ஆகணும், நம்ம எடுத்து பத்திரமா வச்சிருவோம். எடுத்து அதை கட்டிட்டு வச்சிங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். நம்ம வீட்டிலே மாதம் 1000 சேர்த்து வைக்கலாம் கண்டிப்பாக முடியாது. எதனா ஒரு செலவு நம்ம டக்குன்னு தான் இருக்கும். காசு இருந்ததுன்னா நம்மளுக்கு எப்படி செலவாயிடும், கையில் இருந்ததுன்னா செலவாயிடும். ஸோ ஏதாவது ஒரு சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து சேர்த்து வச்சோம்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சவரம் வாங்கதான் முடியாது தெரியுங்களா? இப்போ ஒரு சவரம் வாங்க முடியாது. எவ்வளோ தெரியுங்களா? 8ன்னு வச்சுக்கேன், 8 40 8 50 8 60 64,000 70,000 வேணுமா? ஒரு சவரம் எடுத்தோம்னா குறைஞ்சது 10,000 கிட்ட ஜிஎஸ்டி பிளஸ் இது சேர்த்தோம்னா 10,000 ரூபாய் ஜாஸ்தி ஆகும். 10,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய் கிட்ட நம்மளுக்கு இதுவே ஜாஸ்தி ஆகும். அதுதான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வச்சா 500 1000 சேர்த்து வச்சிடலாம். நீங்கள் திடீர்னு பல்க் ஒரு 10,000 போய் நகை வாங்கினா முடியாது நம்மளால. நான் கூட கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஒரு யூனிக்கான ஒர்க் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக தான் 500 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் 1000 போட்டு நாங்கள் இப்போ 2000. அது மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டு. திடீர்னு உங்களை போயிட்டு 2 சவரம் வாங்கினா முடியுமா? 1.5 லட்சம் 2 லட்சம் கிட்ட செலவாகிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொன்னாங்க, ஸ்மால் ட்ராப் மேக் ஏ பிக் ஓஷன். அந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை காசு தரும். திடீர்னு நம்மளால போதில் குதிக்க முடியாது. ஏன் ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் ஆகும். நம்ம பெருசாக ஒன்றும் சேர்க்க வேணாம், சின்னதாக சேர்த்து வச்சாலே ஏதாவது ஒரு கோல்டு நம்ம வந்து வாங்கினே இருக்கலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ வந்து அதாவது அது மட்டும் தான் நம்மளுக்கு என்னது மேலே பின்னாடி உதவும். அது வேற ரேட் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. மற்ற எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியல, மேபி இது வந்து கோல்டு வந்து ரேட் வந்து எனிவே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். 10,000 வரைக்கும் போகும் சொல்றாங்க ஒரு கிராமுக்கு. ஸோ ஏதாவது சின்னதாக சேர்த்து வச்சோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது வந்து ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் கூட நான் பார்த்தேன், ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு எக்கனாமிஸ்ட், அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் நிலத்தில் லேண்டில் போடுங்க, லேண்டில் போடுறதுல கோல்டில் போடுங்க சொல்லியிருக்காரு அவர். ஏன்னா லேண்டுனாச்சும் நம்ம இன்க்ரீஸ் ஆகும், டக்கு நம்மளால விற்று நம்மளுக்கு செலவுக்கு விலைக்கு ஆகாது. கோல்டுனா எப்போனாலும் விற்கலாம், எப்போனாலும் வைக்கலாம், எப்போனாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் லேண்ட் வந்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி அதை விற்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுவும் கையில் இருக்கிற ஃப்ளோட்டிங்னா ஆக்சுவலாக அதுதான் கோல்டு தான். காசுனா கூட செலவாயிடும், காசுனா கூட கையில் செலவாயிடும். கோல்டு இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டு அது விற்கிறதுக்கு நம்ம யோசனை பண்ணுவோம். பின்னாடி நம்ம வயசான காலத்தில் அர்ஜென்ட்டுக்கு பெரிய அசெட் இது. ஈஸியாக நம்மள மாதிரி ஆளுங்களால ஈஸியாக வாங்கக்கூடிய, சேர்த்து வச்சு வாங்கக்கூடிய பொருள் கோல்டு தான். நம்ம சேர்த்து வச்சு லேண்டெல்லாம் வாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, சேர்த்து வச்சு லேண்ட் வாங்க முடியுமான்ட்டு. அதுல சில பேர் லேண்டை வந்து காசு கட்டுங்க, மாசம் கட்டுங்க சொல்றாங்க. அது நம்பிக்கையான இடத்துல கட்டுங்க, இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. ஓகேங்களா? ரைட். நம்மளுக்கு ஏற்றது, நம்ம மிடில் கிளாஸ் பிலோ அபோவ் மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸ்லாம் ஏற்றது இது மட்டும்தான் ஈஸியாக. அதான் கிளம்பிட்டோம். கிளம்பத்துக்கு முன்னாடி நம்ம தங்க முத்துன்றவர், கோல்டு முத்துன்றவர் கமெண்ட்ல கேட்ட டக்குன்னு அமைச்சு அதை பற்றி பேசிட்டு போயிடலான்ட்டு. ஓகே, அங்கே போயிட்டு இன்னைக்கு என்ன ரேட்டு, அதுக்கப்புறம் வேற என்ன ஸ்கீம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதையும் வந்து அப்டேட் பண்ணுறேன். போகலாமாங்க? ஓகே, நான் அங்கே தான் போகிறோம். என்ன இன்னைக்கு ரேட்டு கோல்டுன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஜிஆர்டி வந்துட்டோம். அங்கே போயிட்டு உள்ள இன்னைக்கு கோல்டு என்ன ரேட்டுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்கீம் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரே கிளாரிட்டி உள்ள. இங்கே இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குது, மற்ற நாள்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும். எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க தான், சீட்டு போகிறதா நிறைய பேர் வருவாங்க. இப்போ தான் கட்ட போகிறோம். இன்னைக்கு கோல்டு ரேட்னா பாருங்கள் எவ்வளோ தெரியலையே, 7,125 கோல்டு ரேட் இன்னைக்கு. மூணாவது மாதம் கட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு மாதம் கிராம் எவ்வளோ?
7440 ரூபா. எங்கே போட்டிருக்கு? இந்த போட்டுருக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே அதான் போட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் 7440 ரூபா ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்து 7300 ரூபா, தேர்ட் மந்த்து 7125 ரூபா. ஸோ அன்னைக்கு ஏற்ற மாதிரி கோல்டு இல்லை, கோல்டு அது கால்குலேட் ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் 6000 கட்டியிருக்கோம். 0.8 மில்லியன் கிராம். ஒரு கிராம் வந்து ஒரு கிராம் வரல. ஆமாம், ஒரு கிராமுக்கும் கம்மியான ஒரு இதுதான் சேர்ந்துருக்கு. இதுதான் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா நம்ம பேரனுக்கு நம்ம பசங்களுக்கு நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக கட்ட முன்னாடி இதுவே க்யூ நிற்கும். நம்மளால் ஏற்ற பட்ஜெட்டு கம்மியாக கட்டுறது இது மட்டும்தான். 500 ரூபா, 1000 ரூபா, 2000 நம்மளால் எவ்வளோ முடியுதோ நம்ம இதில் சேர்த்து வச்சா மட்டும் தான் சேர்த்து வைக்க முடியும். தனியாக காசு சேர்த்து வச்சாலும் முடியாது. அந்த ஒன் டைம்னா 25,000 மினிமம். ஒரு டைம் ஸ்டார்டிங் மினிமம் பார்த்தீங்கன்னா 25,000 ஃபிக்ஸட். ஒரு 2 மாதம் போட்டுட்டோம்னா 10 மந்த் கழிச்சு நம்ம ஸோ அதில் வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? சேம் இதே பெனிஃபிட். இன்னும் 4 எடுத்துட்டோம்னா ஃபியூச்சர் கிராம் மந்த்லி 18% சேவிங்ஸ் ஆகும். கிராமாக கம்மி பண்ணியிருக்கோம். 9% பே. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்தோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேம் சொல்லுங்கள் சார். சரவணன். சரவணன் கணேஷ். நம்ம வீடியோஸ் ரொம்ப பார்த்துருக்காரு. இவரும் யூடியூபர் தான். உங்கள் யூடியூப் பேர் சொல்லுங்கள் சார். SSK ஸ்டுடியோ, SSK ஸ்டுடியோ. ஓகே, கண்டிப்பாக நானும் பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க. உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களையும் பார்த்துருவோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ பணம் கட்டியாச்சு. வேளச்சேரி 100 ஃபீட் ரோட் இங்கே தான் இருக்கு. ஆமாம், நீ ஒருத்த வர்த்தகத்தை எரிச்சிடும்.